ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு முழுக்க ரேஷன் ஷாப் ரிசல்ட்ஸ்க்குலாம் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ நம்ம சேனலில் ரெகுலராக வந்து ஆடியோ அப்டேட்ஸ், மெயில் அப்டேட்ஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து தஞ்சாவூர், நாமக்கல், மதுரை இங்கேருந்துலாம் வந்து பேசின ஆடியோஸ்லாம் சென்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தர் வந்து ஹெட் ஆஃபீஸில் பேசியிருக்காரு. அப்புறம் இன்னும் நிறைய இடத்துல பேசியிருக்காரு. ஸோ அந்த எல்லா ஆடியோஸும் எல்லாமே வந்து ஒரு பண்டிலாக வந்துட்டு இப்போ நான் வந்து இந்த ஒரு வீடியோலேயே உங்களுக்கு எல்லாமே நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ என்னென்ன சொன்னாங்க, என்ன ஏது, ஹெட் ஆஃபீஸில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, அந்தந்த மாவட்டத்தில் கேட்டால் என்ன சொல்கிறாங்க, ஸோ ஏன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறீங்க, ப்ராசஸிங்னா என்ன, ஏன் ரிசல்ட் டிலே ஆகுது, ஸோ வந்து ஒரு மாவட்டம் கூட இப்போ வரைக்கும் வரலையே, நிறைய பேருக்கு வந்து பயம் வந்துருச்சு, ரிசல்ட்டே வராதோ, கேன்சல் பண்ணிவிடுவாங்களோ, ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய கேள்விகள் இருக்கும். ஸோ இன்றைக்கெல்லாம் உங்களுக்கு நிறைய வந்து அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்கும். ஸோ வந்துட்டு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் டிஎன்பிசி இனோவேஷன் சேனல். ஸோ ரேஷன் ஷாப் ரிசல்ட் ரிலேட்டடாக உங்களுக்கு உங்கள் ஊரில் பேசின ஆடியோ இருந்தால் நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, innovative.karthi811@gmail.com. அதுக்கு வந்துட்டு நீங்கள் சென்ட் பண்ணலாம். ஸோ வந்துட்டு நம்ம ஆடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு திருச்செங்கோட்டிலேருந்து, அதாவது நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஒருத்தர் ஃபோன் பண்ணி பேசியிருக்காரு. ஸோ அந்த ஆடியோ ப்ளே பண்ணுறேன். ஒவ்வொரு ஆடியோவாக பேக்காக நான் ப்ளே பண்ணுறேன். எல்லாமே பொறுமையாக கேளுங்க, அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு நாமக்கல் ஆடியோ கேட்டு வந்துடுங்க. ஹலோ மேம், திருச்செங்கோட்லேருந்து பேசுகிறேன் மேம். உங்கள் ரேஷன் ரிசல்ட் எப்படிங்க வரும் சார்? அடுத்த மாதம். அடுத்த மாதம் வாங்க மேம். ஆமாங்க. இந்த மாதம் வராதுங்களா சார்? அதை பற்றி தெரியலைங்க சார், கொஞ்சம் டிலே ஆகணும். சரிங்க மேம். சரிங்க மேம், ஓகே தேங்க்ஸ் மேம். ஸோ நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நாமக்கலுக்கு வந்து நிறைய ஆடியோ கிடச்சிது. ஏப்ரல்லே வந்துட்டு பார்த்திங்கன்னா மார்ச் எண்டில், ஏப்ரல் ஸ்டார்டிங்கில், ஏப்ரல் எண்டில், இப்போ மே அப்படி இப்படின்னு சொன்னாங்க. ஸோ இவங்க ஓப்பனாகவே சொல்கிறாங்க பாருங்கள், அடுத்த மாதம், அதாவது இப்போ மேல இருக்கும், மே ஒரு 8-9 தேதி கிட்ட, இப்போ நீங்கள் இந்த வீடியோ 9ஆம் தேதி பார்த்துட்ருப்பீங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி மேவோட ஒரு ஃபஸ்ட் வீக் அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்த மாதம் வரும், அதாவது தமிழ்நாடு முழுக்க கிடையாது, திருச்செங்கோடு, நாமக்கலுக்கு அவங்க சொல்கிறாங்க. அதுவும் தெரியல அப்படின்றாங்க. என்ன டீட்டெயிலாக கேட்டால், டேட் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. ஸோ இது நாமக்கலுக்கான அப்டேட்டு. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் உடனே அடுத்த மாதம்னா எல்லா டிஸ்ட்ரிக்கும் அப்படி தானே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ அடுத்து வந்துட்டு நான் உங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டோட ஆடியோ ப்ளே பண்ணுறேன், அது கேட்டுவாங்க. ஹலோ சார், சொல்லுங்கள். மேம், ரிசல்ட் எப்போ மேம் வரும்? ரேஷன் கார்டு ரிசல்ட்டு புரியல சார். புரியல மேம். தஞ்சாவூர். நீங்கள் அங்கே கேளுங்க சார், சரி. ஓகே மேம். சரி, சென்னைக்கு ரிசல்ட் நடத்தாமல் இருக்காங்க, அது சேர்ந்து வருமா அப்படி? அது நீங்கள் அங்கே தான் கேட்கணும் சார், நீங்கள் அங்கே உங்கள் டிஸ்ட்ரிக்டில் கேளுங்க சார். ஓகே மேம், ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவங்க சொன்ன பதிலை கவனிச்சிங்களா? தஞ்சாவூர்லேருந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சென்னையில் பேசியிருக்கிறாரு. நீங்கள் அங்கே தான் கேட்கணும், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டே ஃபோன் பண்ணி கேளுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ சென்னையில் வந்து இன்டர்வியூ நடக்காமல் இருக்குது, அதுக்கப்புறம் ரிசல்ட் வரும்னு கேட்டதுக்கு அதுக்கும் அங்கே தான் கேட்கணுமா? அங்கே எங்கே? சென்னையில் இன்டர்வியூ நடக்கலன்னா சென்னைக்கு தானே ஃபோன் பண்ணி கேட்பாங்க. ஸோ அடுத்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போம். மதுரை ஜெயராவி சார். ஹலோ. வணக்கம் மேடம். மதுரை ஜெயராவி மேடம், சொல்லுங்கள் மேடம். ரேஷன் ரிசல்ட் எப்போங்க சார் விடுவீங்க? என்ன மேடம்? ரேஷன் ரிசல்ட்டு இந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு மேடம், கூடிய சீக்கிரம் விட்டுருவோம் சார். போன மாதம் கேட்டப்போ அப்படிதான் சார் சொன்னீங்க. தமிழ்நாட்டில் எங்கேயுமே ரிலீஸ் பண்ணல மேம். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எல்லாமே ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்குது. இதை எந்த மாவட்டத்துலையுமே ரிசல்ட் இன்னும் ரிலீஸ் பண்ணலை. கூடிய சீக்கிரம் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு, வேகமாக பண்ணிடுவாங்க மேடம். மாதம் எதிர்பார்க்கலாமாங்க சார்? ஒரு 15 தேதியில் எப்போ வேணாலும், இப்போ ரெடி ஆகிடுச்சா நாளைக்கு கூட வரலாம், நாளை கழிச்சு கூட வரலாம். அது எப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. அது மெம்பருக்கான ஒரு கமிட்டி மெம்பருக்குள்ளே தான் தெரியும் அந்த விஷயம். வெளியே பப்ளிக் பண்ண மாட்டாங்க. டக்குன்னு ரிசல்ட் ரிலீஸ் ஆகிடும். இன்னைக்கு சாயங்காலம் கூட ரிலீஸ் ஆகலாம், எப்போ வேணால் ரிலீஸ் ஆகலாம். ஓகே மேடம். சரிங்க சார். தேங்க்யூ மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அவர் சொன்ன பதிலாவது கொஞ்சம் டீசெண்டாக சொல்கிறாங்க. அவர் சொன்ன விஷயம் வந்து கரெக்டு. என்னதுன்னா, இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டோட ரிலீஸ் ஆகல, அது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஸோ வந்து டேட் வந்து இவங்களுக்கும் தெரியல. டிஆர்பியில் ஒர்க் பண்ணுறவங்க கமிட்டி தான் அதை முடிவு பண்ணுறாங்க. அவங்க பார்த்து எப்போ வேணால் ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, சாயந்தரம் கூட ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க, நாளைக்கு கூட பண்ணிவிடுவாங்க, எப்போ வேணால் ஆகலாம், 15 நாள் ஆகலாம், ஒரு மாதம் ஆகலாம். அது வந்து உண்மை. ஏன்னா திடீர்னு நம்ம வராதுன்னு நினைக்கிறப்ப படப்படன்னு எல்லாம் வந்திருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் டிலே ஆனாலும் எப்போ வேணால் வந்துருங்கிறது கரெக்டு. ஆனால் அந்த மேடம் திருச்செங்கோட்டில் அடுத்த மாதம் வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு மேடம் எனக்கு எதுவுமே தெரியல, நீங்கள் அங்கே கேளுங்க இங்கே கேளுங்கன்னு சமாளிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பதில் சொல்கிறதுலேயே பல விதமாக ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து ரிசல்ட் வரல, நீங்கள் நாங்கள் கேட்குற கேள்விக்கு பதிலாவது கரெக்டாக கொடுக்கணும்ல. எங்களுக்கு எதுவும் தெரியாது இப்படி தானே சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சொல்கிறேன், கவர்மெண்ட் இந்த மாதிரிலாம் நமக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்க, டிஆர்பியில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம். ஸோ அடுத்து வந்துட்டு இன்னொரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு பேசியிருக்காரு. அது வந்துட்டு காமனாக தமிழ்நாடுக்கு பொதுவாக ரிசல்ட்டை பற்றி. ஸோ அந்த ஆடியோ வந்துட்டு எல்லாமே நான் ப்ளே பண்ணுறேன், அதையும் கேட்டுவாங்க. கால் பண்ணி கேளுங்களேன். ஓகே. நம்பர் சொல்லவா? நீங்கள் சொல்லுங்கள். 0462
ஓகே 25 ஓகே 60 ஓகே 513. ஓகே ஆ ஓகே மேடம் தேங்க்யூ. ஓகே மேடம் இல்லை இந்த நியூஸ்ல அட்வைஸ் கொடுப்பாங்க. ஓகே மேடம் இல்லை இந்த மாதம் கேள்விப்பட்டேன், அதான் சரி என்னன்னு. ஹலோ ஊட்டி பெரிய சர்வீஸ். சார் ரேஷன் கார்டு ரிசல்ட் எப்போ சார் வரும்? சார் ரேஷன் ரிசல்ட்டு சென்னை ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து சார் ரிலீஸ் பண்ணுவாங்க. நாங்கள் இங்கேருந்து எல்லா வேலையும் முடிச்சிட்டோம், சென்னையில் தான் தெரியும். ஓகே சார், இல்லை இந்த மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா சார்? தெரியல சார், சென்னை அங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். ஆஃபீஸுங்களா? ஆமாம் சார். சார் ரேஷன் கடை ரிசல்ட் எப்போ சார் வரும்? ரேஷன் ரிசல்ட்டா? ஆமாம் சார். இந்த மந்த் லாஸ்ட் வரும் சார். கன்ஃபார்மாக வருமா சார்? கன்ஃபார்ம் வந்துடும் சார். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே ஓகே சார். ஹலோ மேடம், எப்போ மேடம் ரிசல்ட் வரும் மேடம்? சார் இந்த மாதம் இல்லைங்க சார், அடுத்த மாதம். ஓகே மேடம், சொல்லிட்டாங்க மேடம் தகவல்? தகவல் எதுவும் தெரியாதுங்க. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஆடியோ கேட்டிருப்பீங்க. ஒரே ஒரு சப்ஸ்கிரைபரே எனக்கு வந்து ஒரு 6 ஆடியோ அனுப்புனார். ஸோ அதெல்லாம் தான் இப்போ லாஸ்ட்டாக நான் ப்ளே பண்ணது. ஸோ வந்து நல்லா கவனிங்க, அது எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கரெக்டாக ஒன்றும் தெரியல. மொதல் 3 எனக்கு டிஸ்ட்ரிக்ட் தெரிஞ்சது, தஞ்சாவூர், நாமக்கல், அதுக்கப்புறம் மதுரைன்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ இவர் காமனாக வந்து கேட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒருத்தர் வந்துட்டு தஞ்சாவூரில் இருந்துட்டு அவங்க சென்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு உங்கள் ஊரில் கேளுங்கன்ற மாதிரி சொன்னாங்க. இவர் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இந்த மாதிரி உங்கள் ஊரில் கேளுன்னு சொன்ன மாதிரி, நான் அந்த ஊரில் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு ஹெட் குவார்ட்டர்ஸில் தான் முடிவு பண்ணோம். இந்த மாதிரி மாற்றி அவங்க கை காட்டுறது, இவங்களை கை காட்டுறது. ஆனால் நிறைய நமக்கு பதில் கிடைச்சது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மந்த் எண்டில் தான் வரும், அடுத்த மந்த் தான் வரும் அப்படிங்கிறது ஒரு சில மாவட்டத்திலேருந்து வந்த பதில். ஒவ்வொரு மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு நியூஸ் பேப்பரில் வரும் பார்த்துக்கங்கன்னு ஒரு மேடம் சொன்னாங்க, அதை கவனிச்சிருப்பீங்க. இன்னொரு மேடம் ஃபோன் நம்பர் கொடுத்து இங்கே கேளுங்கன்ற மாதிரி ஒரு நம்பர் சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா கேட்டதுக்கு இந்த மாதிரி வந்துட்டு இதில் வரும், எப்படி சொல்கிறது, எப்போ வேணால் வந்துடும், கமிட்டி தான் அது முடிவு பண்ணோம். இந்த மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா நமக்கு நாங்கள் எங்கள் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் வந்து ப்ராசஸ் முடிச்சு கொடுத்துட்டோம், அவங்க வந்து எப்போ வேணால் பார்த்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட எட்ஜில் இருக்கும், அதாவது ஒரு 90% 80% கிட்ட வந்து நிற்கிறோம் ரிசல்ட்டுக்கு. ஸோ வந்துட்டு வந்துடும். ஸோ எப்போ வரும்ன்றது தெரில, மே மந்த்து நம்ம பார்க்கலாம். ஆனால் ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் அடுத்த மாதம்னே சொல்கிறது தான் நமக்கு கொஞ்சம் இடிக்குது. ஏன்னா இப்போ எப்பயுமே இந்த மாதம் எண்டு அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ அடுத்த மாதம் அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாங்க. நாமக்கல் இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ பார்க்கலாம், ஃபஸ்ட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டாவது வந்துச்சுன்னா மட்டும்தான் அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் நம்ம நோக்கி போக முடியும். ஸோ நமக்கு அப்டேட்ஸ் மட்டும் தான் கிடைக்குது. அந்த பலதரப்பு அப்டேட்ஸை வச்சு தான் நம்ம ரிசல்ட் நோக்கி போக முடியுது தான் நான் ஸ்டார்டிங்லேருந்து சொல்கிறேன். ரிசல்ட் வருமா வராதா நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ நமக்கு ரிசல்ட்டை நோக்கி எப்படி போகிறோம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி நியூஸ் பேப்பரில் வந்துட்டு வருமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் கிடையாது, நியூஸ் பேப்பர்லேயும் வராது, எதுவும் வராது. உங்களுக்கு வேணால் வந்ததுக்கப்புறம் ரேஷன் கார்டு ரிசல்ட் வெளியீடு அப்படின்னு வேணால் போடுவாங்க, திடீர்னு வந்துடும். ஸோ வந்துட்டு எப்போ வேணால் வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் கொடுத்து உங்கள் டிஆர்பி வெப்சைட்டை டெய்லி காலைல ஒரு தடவை, ஈவினிங் ஒரு தடவை உங்கள் ஃபோனில் வச்சு செக் பண்ணிக்கிட்டே இருங்க. ஸோ அதான் நம்ம பண்ண முடியும். என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா டிஸ்ட்ரிக்ஸும் அப்டேட்ஸ் கலெக்ட் பண்ணி போடுறேன். இன்றைக்கி உங்களுக்கு நிறைய தகவல் கிடைச்சிருக்கும். ஸோ அடுத்தடுத்த அப்டேட்ஸில் பார்க்கலாம். நம்ம சேனல் டிஎன்பிசி யூனிவர்சன் சேனல், நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள்கிட்ட எந்த அப்டேட்ஸ் இருந்தாலும் நம்ம சேனலோட மெயில் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். என்கிட்ட எதாவது பேசணுன்னாலும் நீங்கள் அதில் கமெண்ட் பண்ணலாம், நான் வந்துட்டு உங்களுக்கு மெசேஜில் ரிப்ளை பண்ணுவேன். ஸோ வந்துட்டு நம்ம சேனல் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்ஸில் கண்டிப்பாக நான் உங்களை வந்து ஒரு அப்டேட்டோட சொல்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.